கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 7ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 7:2. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். Lest they tear me like a lion, rending me in pieces, while there is none to deliver. இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல் என்னை பீறி கிழித்து போடுவார்கள், விடுவிப்போர் எவரும் இரார். ஆமென். இன்றைய தியான வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீதால் எழுதப்பட்டது. அவர் பல எதிரிகளால் சூழப்பட்டிருந்த நேரம் அது. மனிதர்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய சத்துருவும் அவரை தாக்க முயன்றது. அப்பொழுது தாவீது தேவனை நோக்கி, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று வேண்டுகிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். இங்கு சிங்கம் போல் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது. சிங்கம் இரையை பிடித்து விட்டால் அதை எளிதில் விடாது. அதுபோல சத்துருவான பிசாசு மனிதனின் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கவர்ந்து அழிக்க முயல்கிறான். ஆனால் தேவனிடத்தில் அடைக்கலம் புகுகிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். சத்துரு சிங்கம் போல் என்று கூறியிருப்பது சத்துருவின் கொடூரத்தை காட்டுகிறது. பிசாசு மெதுவாக வந்து மனிதனை பிடிக்க முயல்கிறான். பயம், சந்தேகம், பாவம், மனசோர்வு, கோபம், விரக்தி போன்றவற்றின் மூலம் தாக்குகிறான். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நம்மை எச்சரிக்கை செய்கிறார். நாம் எப்பொழுதும் விழிப்புடன் ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்கள். என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். சத்துருவின் நோக்கம் வெறும் உடலின் மேல் தாக்குதல் அல்ல, ஆத்துமாவையே காயப்படுத்துவது. மனுஷன் தேவனை விட்டு விலக வேண்டும் என்பதே சத்துருவின் நோக்கம். அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று மிக்க தெளிவாக கூறுவதை யோவான் 10:10 வாசிக்கிறோம். சாத்தான் நம்மை அழிக்க வருகிறான், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை காப்பாற்ற வருகிறார். விடுவிக்கிறவன் இல்லாமையால் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தாவீது மனித உதவி எல்லைக்கு வந்துவிட்டதை உணர்ந்தார். சில நேரங்களில் நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கும். நண்பர்கள் உதவ முடியாது, குடும்பம் புரிந்து கொள்ள முடியாது, உலகம் கைவிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் தேவன் மட்டுமே நம்மை தாங்குகிறார். அதை அனுபவபூர்வமாக உணர்ந்த தாவீது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று மிக உறுதியாக கூறுவதை சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். என்னை தப்புவியும் என்று தாவீது கூறுவதை கவனியுங்கள். இது ஒரு அவசரமான ஜெபம். தாவீது தனது வல்லமையை நம்பவில்லை, தேவனுடைய இரக்கத்தையே நம்பினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையோ போராட்டமோ வந்தாலும் அமைதியாக அவர் சமூகம் அமர்ந்து பரிபூரண விசுவாசத்தோடு, கர்த்தாவே என்னை காப்பாற்றும், என் குடும்பத்தை விடுவியும், என் விசுவாசத்தை பாதுகாத்தருளும் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த ஏழை கூப்பிட்டான்,
கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதம் 34:6 வாசிக்கிறோம். நாம் பரிபூர்ண விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் விடுவித்து காத்து ரட்சிப்பார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என்று சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு கூறுவதை சங்கீதம் 57:3 வாசிக்கிறோம். இந்த விசுவாசம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சத்துரு உண்மையானவன், அவன் விசுவாசியை தாக்க முயல்கிறான். பயம், சோதனை, பாவம் மூலம் செயல்படுகிறான். மனித உதவி எல்லைக்கு உட்பட்டது. எல்லோரும் விட்டு சென்றாலும் தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் அவரே. ஜெபமே நம்முடைய ஆயுதம். தாவீது ஓடிச் சென்றது தேவனிடமே. ஜெபிக்கும் மனிதனை தேவன் காப்பாற்றுகிறார். சிங்கத்தை விட வல்லவர் நம்முடைய கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் சத்துரு தோற்கிறான். சுருக்கமாக சொல்வதானால், பயம் வந்தால் ஜெபியுங்கள். மனசோர்வு வந்தால் தேவனின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். தனிமை வந்தால் கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆக இந்த வசனம் நமக்கு போதிப்பது, சத்துரு சிங்கம் போல கர்ஜித்தாலும் நம்முடைய யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து சோதனையிலிருந்து விடுவித்து ஜெயத்துக்குள் நடத்துவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches us that the enemy attacks like a roaring lion, seeking to destroy our soul, peace and faith. David cried out to God because he knew only the Lord could truly save and protect him. Even when human help fails, God remains our refuge and deliverer. Through prayer, faith and trust in Jesus Christ, believers can overcome every fear and attack of the enemy. God is greater than every roaring lion. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, இன்றைய தியான வசனம் மூலம் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துரு எங்களை தாக்க முயன்றாலும் நீர் எங்களுக்கு காவலராய் இருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. பயம், மனசோர்வு, சோதனை, பாவம் ஆகிய எல்லா கட்டுகளில் இருந்தும் எங்களை விடுவியும். எங்கள் ஆத்துமாவை பாதுகாத்தருளும். அணு தினமும் உம் பாதம் அமர்ந்து பரிபூரண விசுவாசத்துடன் ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை தாரும். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை தர வேண்டுகிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். யூத ராஜசிங்கமாகிய இயேசுவின் வல்லமையான நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.